2024 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம பார்க்க போகிற 9வது டாபிக் எதை பற்றியது அப்படின்னா பாலிட்டி. முன்னாடி வந்து யூனிட் 5 இருக்கும், இப்போ அதை 4ஆக நம்ம மாற்றியாச்சு. இப்போ வந்திருக்க சிலபஸில் யூனிட் 4 அப்படிங்கிறது தான் பாலிட்டி. பாலிட்டியில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? முதல்ல கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அரசியல் நிர்ணய சபை எப்படி ஆரம்பித்தாங்க. ஸோ பிகினிங், இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது கூட என்ன பார்க்க போகிறோம்? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதோடைய சிறப்பு அம்சங்கள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதுக்கப்புறமா ப்ரியாம்பிள், முகவுரை. இந்த 3 டாப்பிக்லேயும் தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போது என்னெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்டே எங்கேருந்து வந்துச்சு? கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது அரசியலமைப்புடைய கருத்தாக்கம் இல்லை அரசியலமைப்பு அப்படிங்கிற கொள்கை, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், USA தான். அவங்க தான் அரசியல் பற்றி முதல்ல அந்த கான்ஸ்டியூஷனுங்கிற கான்செப்டை அங்கேருந்து தான் அங்கே தான் முதல்ல தோன்றியிருக்கு. இந்த அமெரிக்காவிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னெல்லாம் எடுத்துருக்கோம்? அடிப்படை உரிமைகளை பற்றி எடுத்துருக்கோம். ரஷ்யானா அட் சேம் டைம் வந்து கடமைகள் பற்றி, 5 திட்டங்கள் பற்றி எடுத்துருக்குறோம். இங்கே வேறு என்னெல்லாம் எடுத்துருக்கோம்? முக்கியமானது அந்த பதவி நீக்கங்கள் இருக்கும். பதவி நீக்கம் பற்றி நிறையா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து எடுத்திருப்போம். இந்தியாங்கிறபோது 1935 பிரிட்டிஷ்காரனுடைய காலகட்டத்தில் அந்த 35 இந்திய அரசு சட்டத்திலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம எடுத்திருக்கோம். இங்கிலாந்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரூல் ஆஃப் லா எடுத்திருக்கோம். அடுத்ததாக வேறு என்ன எடுத்திருக்கோம்? பார்லிமெண்ட், அந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதையும் நம்ம இங்கேருந்து தான் எடுத்திருக்கோம். இப்போது இது வந்து ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே நமக்கு தோணக்கூடிய விஷயங்கள். ஆனால் கான்செப்ட் எங்கேருந்து, அரசியலமைப்புங்கிறது அமெரிக்காவிலேருந்து தான் தொடங்குது. அப்போ அரசியல் எங்கேருந்து தொடங்குது? அமெரிக்காவிலேருந்து தொடங்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்கா தான் எல்லா நாட்டு கூடயும் அரசியல் பண்ணும். அப்போ அவன் அரசியலமைப்பு தேவைன்னு முதல்ல அவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஆர்கிடெக்ட். கான்ஸ்டியூஷனுடைய ஆர்கிடெக்ட் யார்? அரசியலமைப்புடைய சிற்பி யார்? அரசியலமைப்புடைய தந்தை யாருன்னு கேட்பாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் அம்பேத்கர். அரசியலமைப்பு குழுவில் மிக முக்கியமானது யார்? வரைவு குழு. சட்டம் தயாரிக்கக்கூடிய அந்த சட்டத்தை உருவாக்கின குழுங்கிறது வரைவு குழு தான். அந்த வரைவு குழுவுடைய தலைவராக இருந்தவர் தான் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். அதனால தான் நம்ம சட்டத்தை வடிவமைத்த, உருவாக்கிய, செதுக்கிய அவரை தான் ஆர்கிடெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சிற்பி அப்படின்னு சொல்கிறோம், தந்தைன்னு சொல்கிறோம். அடுத்து அவரை பற்றிய ஒரு கேள்வி, இந்திய அரசியலமைப்புடைய சட்ட வடிவமைப்பு குழு, அதாவது நிறைய கமிட்டி இருக்கும், அதில் டிராஃப்டிங் கமிட்டி, அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தார். ஸோ அது சரியான விஷயம். அடுத்து காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா ஒரு குடியரசு நாடு. அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு அரசியல் சார்ந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு குடியரசு நாடாக மாற்றணும் அப்படின்னு முயற்சி எடுக்கும்போது கான்ஸ்டியூஷனில் என்ன விஷயத்தை முதல்ல ஒரு பேசிக்காக எடுக்கணுங்கும்போது இவங்களுக்கு வந்த ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ், அமெரிக்கன், ஸ்விஸ் மாடல். இந்த 3 மாடலே வந்து கான்ஸ்டியூஷனோட உருவாக்கத்தில் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது ஏன்னா பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை ஆட்சி பண்ணது. அவனுடைய பார்லிமெண்ட் ஃபார்ம் நமக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் அந்த பார்லிமெண்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும், எப்படி அவங்க பார்லிமெண்ட்டை ரன் பண்ணுறாங்க, எப்படி அவங்களுடைய லாலாம் இருக்கும், ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்ஸ்பயர் ஆனது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய இதை பார்க்கும்போது என்னது, ரைட்ஸ் நிறையா இருக்கும். இங்கிலாண்டை விட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணிக்கிட்டோம். அப்போ அது ரொம்ப முக்கியம், சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் ரொம்ப முக்கியம்னா அமெரிக்கா கான்ஸ்டியூஷனை பற்றி நிறையா விஷயங்கள் எடுக்கிறோம். ஸ்விஸ் கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. டெமோக்ரஸி சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸ்விஸ் வந்து நமக்கு தெரியும் நேரடி மக்களாட்சி முறை இருக்கக்கூடியது. ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் யார் ரொம்ப முக்கியமாக இது ரெண்டையும் பேசுனது, இது 3 விஷயத்தையும் இந்த மாடலில் டிஸ்கஸ் பண்ணது அப்படின்னா நேருவும் அம்பேத்கர் தான். இந்த 3 மாடல் வச்சு நம்ம ஒரு பிகினிங் அந்த ஸ்டேஜில் டிஸ்கஷனில் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இதை வச்சு நம்ம இப்படி பண்ணலாம், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாதிரி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது சரிதான். இந்த 2மே வந்து சரிதான். ஆனால் சரியான விளக்கமாக அப்படின்னா விளக்கம் இல்லை. ஏன்னா கூற்று அம்பேத்கர் வந்து வரைவுக்குழுவுடைய தலைவராக இருந்தார். அதனால் அவர் வந்து என்ன செய்கிறோம், வரைவுக்குழுவோட தலைவராக இருந்ததுனால அவர் அரசியலமைப்புடைய சிற்பின்னு சொல்கிறோம், அரசியலமைப்புடைய தந்தைன்னு சொல்கிறோம்னா கூற்று காரணம் சரி அப்படின்னு இருக்கலாம். இது ஒரு விஷயம். இது நேருவும் இவரும் சேர்ந்து அரசியலமைப்பு எந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னது, அப்படி ஒரு டிஸ்கஷனில் பண்ண விஷயத்தை வரைவுக்குழுக்கும் தலைவனாக இருந்தது வந்து சம்மந்தம் இல்லை. ஏன்னா நேரு வந்து வரைவுக்குழுவிலே கிடையாது. அப்போது இது எப்படி சரியான விளக்கமாக இருக்கும்? விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் சரியான விடை. அட் த சேம் டைம் 2மே சரி தான், விளக்கம் அல்லங்கிற மாதிரி கேள்வி எப்போமா தான் வரும். ஸோ அதை கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த அரசியல் நிர்ணய சபை, நம்முடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடந்த நிகழ்வை வருஷப்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆண்டு தெரிஞ்சாலே போதும். இது காமன்வெல்த் உறுப்பியோட அமைப்பில் உறுப்பினராக வந்தது எப்போ? 49. தேசிய கொடி ஏற்றுக்கொண்டது எப்போ? 1947 ஏற்றுக்கிட்டோம்.
தேசிய கீதத்தை எப்போ ஏற்றுக்கிட்டோம்? 1950 ஏற்றுக்கிட்டோம். தற்காலிக பாராளுமன்றமாக இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம அசம்பிளி இயங்கினது இப்போ 1952. அப்போ வருஷம் தெரிஞ்சாலே இதை அடிச்சிடலாம். ஸோ இதோட விளக்கத்தையும் பார்த்துருவோம். காமன்வெல்த்து அப்படிங்கிறது அந்த காலனி நாடுகளாக இருந்தது வந்து விடுதலை அடையும் போது அதை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் இந்தியா மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க போய் அந்த காமன்வெல்த் மாநாட்டில் நேரு என்ன செய்வார் அப்படின்னா, ஏப்ரல் மாதம் போய் அந்த காமன்வெல்த் பிரதமர்கள் மாநாடு நடக்கும். அங்கே போய் அவர் கலந்துக்கிட்டு அங்கே அந்த அமைப்பில் சேர்கிறதுக்கான சில விஷயங்களை சொல்லுவார். அடுத்து இங்கே வந்து மே 16, 17 1949 சட்டமன்றத்தில் அந்த ஒரு தீர்மானத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறார். தீர்மானத்தை கொண்டு வராரு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குதுன்னு பார்த்தாலும் எல்லாருமே வந்து அது வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்தான், வளர்ச்சிக்கான ஒரு விஷயந்தான் அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்து நம்ம சுதந்திரம் அடையும் போது நமக்கு கண்டிப்பாக ஒரு அந்த ஆங்கிலேய கொடி இறக்கிட்டு வேறு ஒரு கொடி ஏற்றணும். அப்போ அதுக்கு முன்னாடியே நமக்கு கொடி ரொம்ப முக்கியம். கொடியை வந்து நம்ம எப்போ ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 15 சுதந்திரம் அடைகிறோன்னா அதுக்கு முந்தின மாதம் ஏற்றுக்கிட்டோம். அப்போ கொடி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கிட்டோன்னா, நம்ம ஜனவரி 26 குடியரசு ஆகிறோம் 2 நாளைக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டோம். எங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டோம். தேசிய கீதம் எப்போ ஏற்றுக்கிட்டோம்? குடியரசு தினத்தோட காலகட்டத்தில் தான் ஏற்றுக்கிட்டோம். அடுத்ததாக தற்காலிக பாராளுமன்றமாக எப்படி இயங்குச்சு? இப்போது நம்ம பாராளுமன்றம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் கொண்டு வரோம். அப்போ பாராளுமன்றம் அமைக்கணும்னா தேர்தலில் வெற்றி பெற்று இது பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 50 குடியரசு ஆயிடுறோம். இப்போ பாராளுமன்றம் அமைக்கணும்னா நம்மளாம் வந்து போட்டி எலெக்ஷனில் நின்று அதுக்கப்புறம் தான் அந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை நம்ம நிறுவ முடியும். அப்போ அதுக்கு வந்து 51 ஆரம்பித்து 52 தான் நம்மளால் அதை கொண்டு வர முடிஞ்சுது. அப்போ அது வரைக்கும் பாராளுமன்றமாக ஒன்று இயங்கணும். ஏன்னா நம்ம குடியரசு ஆகிட்டோம். அப்போது இந்த அரசியல் நிர்ணய சபை அதோட பணி, அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்தாச்சு. இப்போ அந்த பணி என்ன செய்யுது? தேர்தல் வரைக்கும் நம்மளே அந்த ஃபார்மாக அந்த பாராளுமன்றமாக தற்காலிகமாக அதில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்களோ அவங்க அந்த பார்லிமெண்ட்டில் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சப்புறம் தான் ஒரு முழுமையான ஒரு பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போது இது வந்து தற்காலிக பாராளுமன்றமாக இயங்குது வந்து 50 ஜனவரி 26க்கு அப்புறம், இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் 52 வரைக்கும் இயங்குச்சு. அப்போது ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் அப்படிங்கிறது 1947 இந்த தேசிய கொடி ஏற்றுக்கொண்டது தான். அப்போ 2ன்னு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 2லேயும் இருக்குது. அடுத்ததாக 49 காமன்வெல்த் உறுப்பினர் ஆகுது. ஸோ 1. அப்போ இதிலே நமக்கு என்ன தெரியும்? ஆன்சர் இதுதான் அப்படின்னு தெரியும். தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது வந்து 3வது நடந்த ஒரு விஷயம். பாராளுமன்றமாக இயங்கினது வந்து 4வது ஒரு விஷயம். இது எல்லாம் நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா அரசியல் நிர்ணய சபை இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் கடைசி என்னது பாராளுமன்றமாக இயங்கிச்சு. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லாம் முடித்து கடைசியில் தான் அது பாராளுமன்றமாக இயங்கிச்சு. அந்த இதில் இருந்தாலே இதுவோ அப்படின்னு தான் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது நம்ம இந்த தேசிய கொடி ஏற்றுக்கொண்டு தெரிஞ்சதுன்னா இதை டக்குன்னு அடிச்சுட்டு நம்ம ஆன்சர் ஏ அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். அடுத்து ஜனகன மன இந்தியாவுடைய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் தேசிய கீதமாக குடியரசு தினம் நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி பாட்டு படிக்கணும். அதே மாதிரி சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி கொடி ஏற்றணும். கொடி முதல்ல வந்துடும். கொடிக்கு அப்புறம் தான் பாட்டு வரும். எல்லாருமே கொடிக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா கொடியை தான் முதல்ல போடுவாங்க. அடுத்து தான் அந்த கட்சிக்காக தலைவரை பற்றி பாட்டெலாம் கொண்டாடுவாங்க. அப்போது நம்ம குடியரசு தினம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் 26 ஜனவரி 1950. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தேசிய பாடல் ஒன்று உண்டு நமக்கு. என்னது? வந்தே மாதரம். அந்த தேசிய பாடல் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அதை சொல்லுவார். அது எந்த தினம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 26 ஜனவரி 1950ங்கிறது இந்தியா குடியரசானது. அதை விட மிக முக்கியமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள். இந்த 26 நவம்பர் 1949ங்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். கான்ஸ்டியூஷனை நம்ம 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து தான் அது என்ன செய்யுது? நடைமுறைக்கு வருது. ஆகஸ்ட் 15 நம்ம சுதந்திரம் அடைந்த தினம். தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 24 ஜனவரி 1950. அப்போ எது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற அடிப்படையில் தான் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அந்த டைமிங், அந்த நிகழ்வுகள் தெரிஞ்சதுன்னா நம்மளால் ஈஸியாக அதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பாக உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் கருத்தியலை இதிலேருந்து பெற்றாங்க. கடமைனாலே நமக்கு என்ன வரும்? ரஷ்யா வரும். ஆனால் ரஷ்யாவை ஆப்ஷனில் தேடினீங்கன்னா இருக்காது. ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியோட ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அதனால் நம்ம இந்த கொஸ்டினை ரஷ்யா இல்லையா, அப்போ நம்ம தப்பாக படிச்சிட்டோமா, இந்த மாதிரி நிறையா ஃப்ரஸ்ட்ரேஷனில் வரும். இது ரொம்ப
எளிதான கேள்விங்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்மளை டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் பண்ணுறாங்க. மேபி ஃப்யூச்சரில் வந்து அந்த ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம்? யூஎஸ்ஏ. மொதல் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ரைட்ஸ் எங்கேருந்து தான் எடுத்திருக்கோம்? யூஎஸ்ஏலேருந்து தான் எடுத்திருக்கோம். யூகேலேருந்து என்ன எடுத்தோம்? பாராளுமன்ற ஆட்சி முறை, ரூல் ஆஃப் லா பார்த்தோம். ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அயர்லாந்துலேருந்து என்ன பார்த்தோம்? டிபிஎஸ்பி, அந்த வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகள். அதிலே இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். லாந்துன்னு சொல்லுவாங்க. அங்கே எங்கேயும் லாந்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. லாந்துறதுன்னா என்ன? வழி நடத்துறது, நடந்து போகிறது. அப்போது அரசியலமைப்பு வழிகாட்டும் நெறிமுறைகள், வழிநடத்தும் நெறிமுறைகள். அடுத்து கனடா வந்து மத்திய அரசு வந்து வலிமையானதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதில் சொல்லியிருப்பாங்க. வலுவான மையம் கொண்ட கூட்டாட்சி, ஆளுநர் நியமனம். மத்திய அரசு வந்து ஒரு மாநிலத்துக்கான ஆளுநர் எப்படி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த, உச்சநீதிமன்றத்துடைய ஆலோசனை வரம்பு என்ன, இது எல்லாமே கனடா அரசியலமைப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது இந்த கொஷினை பார்க்கும்போது இங்கிலீஷில் பார்க்கும்போது ரைட்ஸுங்கும்போது சி தான் ஆப்ஷன் தான், சி தான் விடை. ஆனால் இங்கே அடிப்படை கடமைகள்னு பார்க்கும்போது இதில் 4 ஆப்ஷனுமே தப்பு தான். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுப்பாங்க ஃபைனல் கீழே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். 186 ஆல்னு இருக்கும். இந்த கொஷினை நீங்கள் ஏதாவது ஏபிசிடியில் ஏதாவது போட்டிங்கனாலே மார்க் கொடுத்துருப்பாங்க. அடுத்தும் அதே தான், எங்கேருந்து எடுத்தோம். இப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து எடுத்தோம், ஸோ அது கடைசியாக பார்ப்போம். இப்போ அடிப்படை உரிமை இப்போ தான் பார்த்தோம். அடிப்படை உரிமை அமெரிக்கா, அடிப்படை உரிமை. அடுத்து அரசியலமைப்பு அப்படிங்கிறது. அப்போது அரசியல், இது எல்லாமே யார் தான் பண்ணுவா? அமெரிக்கா. ஆன்னு தொடங்குற மாதிரி தான் பெரும்பாலும் வரும். பாராளுமன்றம் நம்ம இங்கிலாந்தை பார்த்து தான் நம்ம பாராளுமன்றத்தை உருவாக்குறோம். அடுத்து அவசர நிலை அதிகாரம், ஜெர்மனுடைய அந்த நெருக்கடி நேரத்தில் அந்த அடிப்படை உரிமையெல்லாம் நிப்பாட்டணும் அப்படிங்கிறத வெய்மர் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஜெர்மனியோடது. அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். அரசு நெறிமுறை கோட்பாடு, வழிகாட்டும் கோட்பாடு, டிபிஎஸ்பிங்கிறத அயர்லாந்து, ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து எடுத்துருக்கோம். சில இடத்துல ஐரிஷ்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அயர்லாந்துன்னு சில இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2, 1, 4, 3 தான் விடை. அப்போது அடுத்து சேலியன் ஃபீச்சர்ஸ், அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? பாப்புலர் சாவரனிட்டி. இந்த வார்த்தை ரொம்ப அடிக்கடி நம்ம கேள்விப்படுற சவீரியன் அப்படிங்கிறது அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். இதுக்கான அதிகம் என்னென்னா மக்கள் இறைமை, தமிழில் இறையாண்மைங்கிறத அடிக்கடி என்ன செய்வோம்? நம்ம பாலிட்டியில் கேள்விப்படுவோம். இறையாண்மைங்கிறது என்ன அப்படின்னா சுப்ரீமசின்னு சொல்லலாம். ஒரு உச்சபட்ச ஒரு அதிகாரம். மக்கள் இறைமைனா மக்களுக்கு ரொம்ப அதிகாரம் இருக்குது. நாட்டோட உச்சபட்ச அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? மக்கள்கிட்ட இருக்குது. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை ஏற்பட்ட மாறுதலை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் சொல்லியிருக்காங்க. முன்பு வந்து ஒரு பாராளுமன்றம் இருக்குது. அதை கலைக்கணும் அப்படின்னா அது வந்து யார்? முடியாட்சியுடைய சிறப்புரிமை. க்ரௌன்னா யார்? அந்த கிங்கு, குயினு, அந்த குடும்பத்தை சார்ந்த அதாவது க்ரௌன் எவன் ஆட்சியில் இருக்கிறானோ, யார் ஆட்சி நடத்துகிறாங்களோ அந்த அரசன் தனிப்பட்ட முறையில் அந்த குழுவை என்ன செஞ்சிடலாம்? அமைச்சரவையே கலைச்சிட்டு வேறு யாரையும் நியமிக்கலாம், அந்த ஆட்சியை கலைக்கலாம், அவன் என்ன வேணால் செய்யலாம். அது அவன் தனிப்பட்ட ஒரு தனி சிறப்புரிமையாக இருந்துச்சு. அது யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அப்போ அங்கே சுப்ரீமசி, இறையாண்மைங்கிறது யார்? க்ரௌன் தான், மக்கள் கிடையாது. ஆனால் இங்கே என்ன இப்போ கூற்று சரி தான். காரணம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆனால் இன்றைக்கி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் டிஸ்சொல்யூஷன், அந்த பாராளுமன்றத்தை கலைக்கணுங்கிறது யாரோடதாக இருக்கணும்? பிரைம் மினிஸ்டருடைய இதாக இருக்கணும். அந்த அமைச்சரவையை கலைக்கிறதோ இல்லை அமைச்சர்களுக்கு ஒரு துறையை மாற்றி கொடுக்குறதோ எது வேணாலும் அவரால் பண்ண முடியும். அந்த பிரைம் மினிஸ்டர் பண்ணுறாருன்னா பிஎம்ங்கிறது யார்? மக்களுடைய பிரதிநிதி. மக்கள் வாக்களித்து மக்களுக்காக மக்கள் பேச அனுப்பியிருக்க ஒரு ஆள் தான் யார்? அவர். அப்போ அது ஒரு சாதாரண மக்கள் தானே. அவர் வாரிசு வரியாக வர்றதில்லை. யாரோ ஒருத்தர் பிரதமர் ஆகிறாரு. மக்கள் அந்த பெரும்பான்மை பெறக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து ஒரு முக்கியமான தலைவர் வந்து பிரதமர் ஆகிறார். அப்போ அது கலைக்கிறாருன்னா அது யாரோட அதிகாரம்? பிரதமரோட சிறப்பு அதிகாரங்கிறது மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறது தான் அதில் பொருள்படும். அப்போ ரெண்டுமே சரி தான். இந்த விஷயத்தோட தொடர்ச்சி தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் இறைமைக்கான சரியான எடுத்துக்காட்டும் அதுதான். சூப்பராக அந்த சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் அப்படிங்கிறது தான் விடை. ஏன்னா இது தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க? மக்கள் இறைமைனா என்ன? அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு, அது மக்களுக்கு உரிமை இல்லை. ஆனால் இப்போது இப்படி உரிமை இருக்குது, இதுதான் மக்கள் இறைமைன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு தொடர்புடையது, சரியான விளக்கம் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து கூட்டாட்சி தத்துவம் சாராத ஒரு ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த அரசியலமைப்பில் கூட்டாட்சி இல்லாமல் ஒரு விஷயம் இப்போ 4 இது கொடுத்துருக்காங்க. கூட்டாட்சிங்கிறது என்ன? இப்போ சுதந்திரமான நீதித்துறை எடுத்திருக்கோம். முதல்ல நம்ம என்ன எடுப்போம்? சட்டமன்றம், நிர்வாகம்,
நீதித்துறை. இதை மூணையும் நம்ம 3 பிரிவுகளாக பிரிக்கிறோம். இந்தியாங்கிறது இந்த 3 பிரிவுகளாக பார்க்கலாம். அப்போ இந்த இதில் யாராவது ஒருத்தர் தவறு பண்ணும்போது அதை என்ன செய்வாங்க, மற்றவங்க அதை சரி பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரியான நம்ம கூட்டாக சேர்ந்து தான் என்ன செய்கிறோம், ஆட்சி பண்ணுறோம். யாருக்குமே அந்த பவர் வந்து இப்போ பாராளுமன்ற மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து அவங்க நினச்சதை எல்லாமே பண்ண முடியாது. நீதிமன்றம் இவங்க இது பண்ணும்போது நீதிமன்றம் ஒரு ஸ்டெப் எடுத்து போய் என்ன செய்யும், இது அரசியலமைப்பு சட்டப்படி தவறு அப்படிங்கிறத விளக்கும். அப்போ அது கூட்டாட்சிக்கு ஒரு கூறு தான், கூட்டாட்சியின் கூறு தான். அப்போ அரசியலமைப்பு தான் எல்லாத்துக்கும் மேலானுங்கிறது கூட்டாட்சியோட கூறு தான். ஏன்னா ஒரு விஷயம் வருது அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு படி தான் அதை இது பண்ணணும். அதில் ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அரசியலமைப்பில் மாற்றம் பண்ணணும்னாலும் அரசியலமைப்பில் என்ன சொல்லியிருக்கோ அதை பயன்படுத்தி என்ன செய்யணும், மாற்றம் பண்ணணும். அப்போ அரசியலமைப்பு தான் மேலானதுங்கிறது கூட்டாட்சி தத்துவத்தோட சிறப்பான ஒரு விஷயந்தான். அடுத்து ஈரவை நாடாளுமன்றம். அப்போது மாநிலங்களுக்கான ஒரு நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவைன்னு இருக்குது. அப்போ 2 வகையான அவை இருக்கிறதும் சிறப்பு அம்சம்தான். அதேமாதிரி மாநிலங்கள்லேயும் பார்த்தோம்னா மேலவை கீழவைன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு சிறப்பு அம்சம் தான். ஏன்னா கூட்டாட்சி தத்துவம் தானே. இங்கே இருக்கவங்களும் ஒரு சட்டம் பாஸ் பண்ணால் 2 இதுலேயும் பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு தானே. அப்போ இந்த 3மே எடுத்துக்காட்டு தான். கூறு அல்லாததுன்னு பார்த்தோம்னா இந்த நெகிழும் அரசியலமைப்பு தான். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் என்னது, நெகிழும் ப்ளஸ் நெகிழா 2மே தான். நெகிழா நம்ம அரசியலமைப்பு சில இடங்களில் நெகிழும், சில இடத்துல நெகிழாது. நெகிழும் கான்ஸ்டியூஷன், அதாவது ஃப்ளெக்சிபிளான கான்ஸ்டியூஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு அரசியலமைப்பு இருக்குது, இந்த அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது ஏதோ ஒரு சாதாரண சட்டம் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு சாதாரண பெரும்பான்மையில் பாஸ் பண்ணி இந்த அரசியலமைப்பை திருத்திடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய சட்டம் தான் என்னது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஈஸியான ஒரு சட்டம். ஆனால் நமக்கு என்னது, நெகிழா அந்த இடத்துல அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனில் மட்டும் என்ன செய்ய முடியும், நம்ம சில பெரும்பான்மை வச்சுருக்கோம். நம்ம பெரும்பான்மை சொல்லுவோம், அறுதி பெரும்பான்மை, சிறப்பு பெரும்பான்மை, இப்படிலாம் சொல்லுவோம். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தனிப்பட்ட சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அப்போது அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் சில இடங்களில் நெகிழும், சில இடங்களில் நெகிழாத்தன்மை உடையது, அப்போ 2மே உடையது. அப்போ இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு இந்த நெகிழும் அரசியலமைப்பு அப்படிங்கிறது ஒத்து வராது. சில நாடுகளில் அவங்க அந்த டக்குன்னு அந்த பெரிய ஒரு சட்டமாக இருக்கும், ஒரு அரசியலமைப்பையே என்ன செஞ்சுருவாங்க, அப்போ ஆட்சியில் இருக்கவங்க சாதாரணமாகவே என்ன வச்சுருப்பாங்க, பெரும்பான்மை வச்சுருப்பாங்க. அப்போ பெரும்பான்மை வச்சுருக்கும்போது அந்த சீக்கிரமாக அதை என்ன செஞ்சுருவாங்க, கான்ஸ்டியூஷனை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. அப்போது இதில் கூட்டாட்சி அல்லாத கூறு அப்படிங்கிறது என்னது, ஒன்லி 1, பி தான் சரியான விடை. இந்தியா மதச்சார்பற்ற நாடு அப்படிங்கிறதுக்கு முக்கியம். அடுத்து இந்த செக்யுலருங்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்குறாங்க, ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். மதச்சார்பற்ற நாடு, ஏன் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம், அனைத்து மதத்தினருக்கும் அரசாங்க வேலை. நம்ம இதை வந்து ஆர்டிக்கிள் வச்சே பார்க்கலாம். இப்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கு, ஆர்டிக்கிள் 16 வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் உரிமைன்னு கொடுத்துருக்காங்களே தவிர எந்த இடத்துலையும் மதம்ங்கிற வார்த்தையை அவங்க மென்ஷன் பண்ணல. அனைவருக்கும் சம வேலைவாய்ப்பு உரிமைங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இந்தந்த மதத்துக்கு வேலை, அரசாங்க வேலை அப்படின்னு நம்ம சொல்லலை. அப்படி வேலை கொடுக்குறதுனாலே அது மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அனைத்து மதத்திற்கும் அரசாங்க வேலைங்கிறதையும் நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணலை. அடுத்து சிறு ஒருத்தர் எந்த ஒரு மதத்தை சார்ந்தவளாக இல்லாத ஒரு ஆளாக இருப்பார், மதம் ஏத்திஸ்டாக இருப்பார், ஒரு மதம் பிடிக்காத ஆளாக இருப்பார், அப்போ அவருக்கு வேலை கொடுக்காமலாம் இருக்காங்க, கொடுப்பாங்க. ஸோ அது தவறு. அடுத்து மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு, இது சரி தான். ஏன்னா ஆர்டிக்கிள் 25 29 என்னது, எதை பற்றி சொல்லுது, நம்மளுடைய அந்த சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு. 28, 29, 30 பார்த்தோம்னா சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பை தான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிறுபான்மையினருக்குன்னு அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்லேயே, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து அவங்களுக்கான பாதுகாப்பை பற்றி சொல்லியிருக்கு. அப்போது இது அதை எடுத்துக்கலாம். பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள். நிறையா நாடுகளில் டிஃப்ரெண்ட்டான ரிலீஜனில் உள்ளவங்க வாழ்வாங்க. அதுக்காக அந்த நாட்டை வந்து மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட முடியாது. பாகிஸ்தான்லேயும் இந்துக்கள் இருக்கிறாங்க, அதுக்காக பாகிஸ்தானை மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லிட முடியுமா, அது தவறான ஒரு விஷயம். அடுத்து மதம் அரசியலேருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு மதம்ங்கிறத அரசியலேருந்து பிரித்து வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கரெக்டாக என்ன செய்ய முடியாது, அது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்க எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்போங்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு மிக முக்கியமான கான்செப்ட். இதில் மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மெஜாரிட்டியான மக்கள் இருக்காங்க, மதத்தை கொண்ட மக்கள். அப்போது அங்கே சின்ன சின்ன வேறு விதமான மதத்தை கொண்ட மக்களும் இருக்கிறாங்க. அப்போது இதுவும் உங்கள் நாடு தான், நீங்கள் இவங்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அவங்களும் நம்மளுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குன்னு சில சிறப்புரிமைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க, அப்போ நீங்கள் இதை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நீங்கள் நிர்வகிக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வளர்கிறதுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான அவங்கள வந்து பாதுகாப்பாக உணர வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் எல்லாமே எங்கே இருக்குது, இந்தியாவில்
இப்போ இருக்க இந்தியாவிலங்கிறத விட கான்ஸ்டியூஷனில் இருக்குது அந்த விஷயங்கள். இன்றைக்கும் சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது என்னது? கான்ஸ்டியூஷன் தான், ஆட்சியாளர்கள் இல்லை, கான்ஸ்டியூஷன் தான். ஸோ அதனால் இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ப்ரீஆம்பிள் இந்திய அரசியலமைப்புடைய முகவுரை. இந்த முகவுரை எதையெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க. முகவுரைங்கிறது என்ன? நேருடைய குறிக்கோள் தீர்மானம், அதை தான் நம்ம முகவுரையாக வச்சுருக்கோம். ஆனால் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான், யுஎஸ்ஏ தான் என்னது அரசியலமைப்புங்கிற கான்செப்டே எங்கேருந்து எடுத்தோம்? அங்கே தான் இருந்து எடுத்தோம். அந்த மாதிரி முகவுரைங்கிற கான்செப்டும் எங்கேருந்து? அமெரிக்க ஐக்கிய நாடுகளை இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம அந்த முகவுரைங்கிற கான்செப்டே எடுத்திருப்போம். அப்போது இந்த இண்டெக்ஸ் ப்ரீஃபேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம முகவுரையை. அப்போ அது அமெரிக்க ஐக்கிய நாடுகளை பார்த்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஸோ அது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம், அது சரி தான். ரெண்டாவது ஃப்ரான்ஸ் ஏதாவது எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்குது. அந்த பிரெஞ்சு புரட்சியில் வந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லிபர்ட்டிங்கிற வார்த்தையெல்லாம் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தைகள். அதில் அது ஃப்ரெஞ்சு புரட்சியை பற்றி தான் எடுத்திருப்போம். அடுத்து ரஷ்ய புரட்சியில் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஜஸ்டிஸ், நீதி சம்மந்தமான ஒரு 3 இது உண்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். அந்த வார்த்தை இருக்குது, ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை வந்து எதெல்லாம் இருக்கும்? முதல்ல என்னது? சோசியல் ஜஸ்டிஸ், பொருளாதார நீதி, சமத்துவ நீதி. அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக், பொருளாதார நீதி. அடுத்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல் நீதி. அப்போ சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி. இது எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்தோம்? ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம எடுத்தோம். அப்போது சரியான விடை என்னென்னா இது 3மே நம்ம இன்ஸ்பயர் பண்ணியிருக்கிறோம். அப்போ டிங்கிறது தான் சரியான விடை. அடுத்து முகவுரை பற்றி தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது முதல்ல கொஸ்டினை பார்த்தோன்னே அதை டிசைட் பண்ணிக்கணும். அதை நார்மல் எப்போதுமே கொஸ்டின் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா தப்புன்னு கேட்டிருக்காங்களா அதை டிசைட் பண்ணி தான் கொஸ்டினுக்குள்ளே போகணும். 1976 முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது. இது சரிதான், நமக்கு பார்த்தோன்னே தெரியும். அதுக்காக தான் எப்போதுமே இந்த மாதிரி தவறான்னு கேட்கும்போது முதல்ல ரைட்டான ஆன்சரை வச்சுருப்பாங்க. 46 திருத்தப்பட்டது என்னது? 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் திருத்தப்பட்டது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த திருத்தத்தில் தான் முகமுறை ஒரே ஒரு டைம் தான் இது வரைக்கும் திருத்தியிருக்கோம். திருத்தும் போது என்ன வார்த்தையை கொண்டு வந்தோம்? 3 வார்த்தை நம்ம கொண்டு வந்தோம், அப்படி தானே? அந்த 3 வார்த்தை என்னதெல்லாம்? சோவரனிட்டி, சோசியலிசம், செக்யூலரிசம், இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை 3 வார்த்தையை நம்ம கொண்டு வந்தோம், அப்படி தானே? சரி, சமதர்மம், சமய சார்பற்ற, அடுத்ததாக என்னது கொண்டு வந்தோம்? ஒருமைப்பாடு. இந்த 3 வார்த்தைகளை நம்ம கொண்டு வந்தோம். சொவிரியன், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படிங்கிறது தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது முதல்ல வந்து சரி. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? அரசியலமைப்புடைய நோக்கத்தை விளக்குகிறது. கான்ஸ்டியூஷன் ஆப்ஜெக்ட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸ், கான்ஸ்டியூஷனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? இந்த இந்திய அரசியலமைப்புடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத முதல் லைன்லேயே நம்ம சொல்லியிருப்போம். அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? அந்த ப்ரியாம்பிளில் என்ன இருக்கும்? அதான் நம்ம பார்த்தோம்ல. சொவரனிட்டி, சோசியலிசம், செக்யூலரிசம், அடுத்ததாக டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதுதான் என்னது? கான்ஸ்டியூஷனுடைய அப்ஜெக்டிவ். இதை எங்கே சொல்லிட்டோம்? நம்ம முகவுரையில் சொல்லியிருக்கோம். அப்போது இதுவும் சரியானது தான். அடுத்து நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தால் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்ன்னு வார்த்தை இருக்குது, எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, அடுத்ததாக சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு இருக்குது, பொருளாதார நீதி அப்படிங்கிறதுக்காக இல்லாதவங்க இருக்கிறவங்ககிட்ட இருந்து பிடிங்கி நம்மளால் இல்லாதவங்ககிட்ட கொடுக்க முடியாது. அதை சட்டத்தால் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ இதுதான் சரியான விடை. எது தவறான? உட்படுத்தக்கூடியதுன்னு கொடுத்துருக்கான். அது என்ன செய்ய முடியாது? நடைமுறைப்படுத்த முடியாது. அரசியலமைப்புடைய ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது. சோர்ஸ், ஆதாரம்னா வேறு ஒன்றுமே இல்லை. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, நாங்கள் எங்களுக்காண்டி சட்டம் இயற்றி நாங்களே அதை என்ன செய்கிறோம்? எங்களுக்காக நாங்களே சட்டம் ஏற்றிக்கிறோம். நாங்கள் தான் அதோட அதிகாரம், நாங்கள் தான் அதோடைய ஆதாரம் அப்படின்னு சொல்கிறது தான் அது முதல் லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வி த பீப்புள்னு தான் என்ன செய்யும்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதுதான் நம்மளுடைய அரசியலமைப்புடைய சோர்ஸ். அப்போ அதுவும் சரிதான். இதில் உட்படுத்தக்கூடியதுன்னு கொடுத்துருக்காங்க, உட்படுத்த முடியாதுங்கிறது தான் சரியானது. அதனால் தவறானதுன்னு பார்த்தோம்னா சி தான் ஆன்சர். இப்போ அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே இதுதான் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. முகவுரையை பற்றி 3 முக்கியமான ஒரு தீர்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் உண்டு. என்னது?
ஒன்று வந்து என்ன சொல்லணும், நாட் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம், அரசியலமைப்போட ஒரு பகுதியே கிடையாதுன்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்ட், அது ஒரு பார்ட்டு தான், அரசியலமைப்போட ஒரு பகுதி தான்ப்பா அது அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்க, அது ஒரு இன்டகிரேட்டட் பார்ட், ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த 3 கேஸுமே ரொம்ப முக்கியமானது. அப்போது ஒரு பகுதிங்கிறது சரியானது தான். முகவரி திருத்தப்படலாம், நம்ம திருத்தியிருக்கோம், ஒரு முறை திருத்தியிருக்கோம், 1976 42 அமெண்ட்மெண்ட் படி திருத்தியிருக்கோம். செயல்படுத்த முடியாது, நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது, சரிதான். இப்போ பார்த்தோம்ல, போன கொஷினில் தவறுன்னு செயல்படுத்த முடியும்னு கொடுத்துருந்தான், அதனால் அது தவறான கூற்று, தவறானது தான் கேட்டிருந்தான். இதில் சரியானது கேட்டிருக்கான், செயல்படுத்த முடியாதுங்கிறத சரியாக கொடுத்துருக்கான். அடுத்து முகவுரையே அதிகாரத்தோட மூலமும் ஆதாரமும் ஆகும்னு கொடுத்துருக்கான். ப்ரியாம்பிள் வந்து பவரோட சோர்ஸ் கிடையாது. ப்ரியாம்பிளில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கான்ஸ்டியூஷனில் உள்ள விஷயத்தை ஒரு என்னெல்லாம் இருக்குது கான்ஸ்டியூஷனில் நம்ம சோசியல் ஜஸ்டிஸ்க்காக என்னெல்லாம் பண்ண போகிறோம், ஒருமைப்பாட்டுக்காக என்னெல்லாம் பண்ண போகிறோம், இந்தியாவோட ஒற்றுமைக்காக என்ன பண்ண போகிறோம், நாங்கள் எங்களுக்காக இந்த சட்டத்தை அமைச்சிக்கிறோன்னு சொல்கிற விஷயந்தான் தவிர அதில் தான் எல்லா பவரும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸில் தான் என்ன செய்யுது, பவர் இருக்குது. ப்ரியாம்பிளில் வந்து முழுமையான அதிகாரமும் அதிகாரத்தோட மூலமே அதுதான் அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ 1, 2, 3 மட்டும்தான் சரி. விடை என்ன, ஏ. அடுத்ததாக இப்போ தான் பார்த்தோம், நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம். எப்போ 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி முகவரியில் ஒரே ஒரு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அப்படி தானே, 42 தான் சரியான விடை. அந்த அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சோசியலிஸ்டிக் செக்யுலர் அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியலிஸ்ட் அப்படின்னா சம தர்மம், செக்யுலர் அப்படின்னா என்னது, சமய சார்பற்ற. இது கூட இந்த 2 வார்த்தை மட்டும் இல்லை, மொத்தம் 3 வார்த்தை சேர்த்துருப்போம். இதை 2 எங்கே சேர்த்துருப்போம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 3 வார்த்தை இருக்கும், அப்படி தானே, சொவீரியன், அதுக்கடுத்து சோசியலிஸ்டிக், அடுத்து செக்யுலரிசம், அதுக்கப்புறமா என்ன செய்கிறோம், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ங்கிறது ஏற்கனவே இருக்கும். ஸோ அதை நம்ம சேர்த்துருக்கோம். அந்த 3 வார்த்தையை 5 வார்த்தையாக மாற்றுவோம். இது கான்ஸ்டியூஷனை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அந்த முகவரியை பார்க்கும்போதே அதில் முதல்ல வரக்கூடிய லைனில் அந்த அப்ஜெக்டிவில் இது இருக்கும். இன்னொரு வார்த்தை என்ன சேர்த்துருப்போம் அப்படின்னா, இன்டெகிரிட்டி, இது 3வது வார்த்தை. இதை எங்கே சேர்த்துருப்போம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு ஒரு லைன் ஸ்டார்ட் ஆகும். அது கூட தான் இந்த இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா யூனியன் அப்படின்னு இருக்கும். அந்த இன்டெகிரிட்டி, இந்தியாவுடைய ஒருமைப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை, ஒற்றுமையாக இருக்கணுங்கிற விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாங்க. இது மட்டும் தனியாக இருக்கும். இதை ஒரு வருஷம் ஒரு கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க, இது வந்து எத்தனாவது பத்தியில் இருக்கும், கிட்டத்தட்ட 6வது பத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சமயச்சார்பின்மை செக்குலரிசம்ங்கிறது தான் நம்ம பாலிட்டியில் அந்த முகவரியில் சேஞ்ச் பண்ணும்போது சேர்த்த வார்த்தை. அது எந்த வார்த்தை அப்படின்னா லத்தீன். கண்டிப்பாக இங்கிலீஷ் வேர்டோ ஹிந்தி வேர்டையோ நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்க்க மாட்டோம், உருது வேர்டு சேர்த்துருக்க மாட்டோம். நிறையா வார்த்தைகள் வந்து லத்தீன் வேர்டாக இருக்கும், இல்லை க்ரீக் வேர்டாக இருக்கும். இங்கே ஆப்ஷனில் க்ரீக்கே இல்லை, ஈஸியாக நம்ம லத்தீனு அடிச்சிடலாம், அது லத்தீன் வேர்டு தான். அடுத்து முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். அரசியலமைப்புடைய ஒரு பகுதி அப்படின்னு உச்சநீதிமன்றம் எந்த தீர்ப்பில் கொடுத்துச்சு அப்படின்னு. முதல்ல 1960 பெருபாரி என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பார்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கேசவானந்த பாரதி 1973 என்ன சொல்லுவாங்க, ஆமாம் பார்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பகுதி தான், அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் சொல்லுவாங்க. அடுத்ததாக 1995 எல்ஐசி கேஸில் அது ஒரு இன்டெக்ரல் பார்ட், ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த 3 இதையும் வந்து ப்ரியாம்பிளில் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கோலக்நாத் பார்த்தோம்னா 1967 வரும். இது வந்து என்னது, ஒரு சொத்துரிமை சார்ந்த ஒரு வழக்கு. இப்போ பொம்மை வழக்கு எடுத்துக்கிட்டோம்னா 1994 இந்த ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை கலைக்கிறது, அவங்களோட சுயநலத்துக்காக மத்திய அரசு பண்ணக்கூடிய தவறான விஷயத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுக்காக வந்த சிறப்பான வழக்கு தான். அடுத்து ஸ்வரன் சிங் கமிட்டி, அந்த ஸ்வரன் சிங் வழக்கு அப்படிங்கிறது 2004 ஒரு இன்சூரன்ஸு சம்மந்தமான ஒரு வழக்கு. ஸோ நமக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது கேசவானந்த பாரதி வழக்கு ரொம்ப முக்கியமானது. இதோட முடிஞ்சுது. இப்போ கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுடைய ஆதாரங்கள் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ரேஞ்சில் கேட்குறாங்க. அப்போ எங்கெல்லாம் இருந்து கான்ஸ்டியூஷனில் எடுத்திருக்கோம், எந்தெந்த டாப்பிக்கே எங்கெங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபை, அந்த நிர்ணய சபையுடைய பணி என்ன,
அது எப்போ என்னென்ன விஷயங்களை ஏற்றுக்கிட்டுச்சு. 3வது அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போ தேசிய கீதத்தை ஏற்றுக்கிட்டோம், எப்போ தேசிய பாடல் ஏற்றுக்கிட்டோம், எப்போ தேசிய இலச்சினை ஏற்றுக்கிட்டோம், தேசிய நாள்காட்டி எப்போ ஏற்றுக்கிட்டோம், தேசிய சின்னமாக இதை எப்போ ஏற்றுக்கிட்டோம், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நிர்ணய சபையுடைய பணிகள் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து அரசியலமைப்புடைய முகவுரை பற்றி கேட்கும்போது நிறைய அந்த சட்டத்திருத்தம் பற்றி தான் கேட்குறாங்க. அதே மாதிரி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் முகவுரை பற்றியோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூடிய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் கேள்விகள் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து முழுமையான மதிப்பெண் பெறலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.